வணக்கம். ஸோ நம்ம வந்து புதுசா ஒரு செட்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான செட்டாக இருக்கும். கூலிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட்டு செக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டான ஒர்க்கு முடியலை. அதில் அந்த கூலிங் சிஸ்டத்தை செக் பண்ணுறதுக்காண்டி இந்த செட்டுக்குள்ளே இந்த மீட்டர் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் அந்த கூலிங் சிஸ்டம் ஆன் பண்ணல. இப்போதைக்கு டெம்பரேச்சர் 31 டிகிரி இருக்குது. ஈரப்பதம் 62 இருக்குது. ஸோ 62, 63ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லைட்டாக அந்த கூலிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹியூமிடிட்டி நல்லா ஏறி இருக்குது. இல்லைனா இன்னும் டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கூலிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம கூலிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இது. நம்ம இந்த டெம்பரேச்சர் இது வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இந்த 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 60 சம்திங்கில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 74 டிகிரி வரையே மாய்ச்சர் ஈரப்பதம் கூடியிருக்கு. டெம்பரேச்சருமே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சம்திங்கில் இருந்துச்சு. இப்போ 25, 26 டிகிரி வரை குறைஞ்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தில், அதாவது இதுவரை இந்த சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஜஸ்ட் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆன் பண்ணுறோம். அது கண்டினியூஸாக ரன்னிங் ஆச்சுன்னா இன்னும் சீக்கிரமாகவே கூலிங் ஆகும். ஸோ கூலிங்கை பொறுத்தவரையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லாவே மெயின்டைன் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஃபுல் வீடியோ சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ கூலிங் சிஸ்டம் வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. பட் வந்து இந்த ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. இதை பற்றின ஃபுல் வீடியோ சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனலில் போடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வரும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ மற்ற செட்டு மெயின்டெனன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் பண்ணுற மாதிரி தான். ஸோ அவர் அடுத்த கட்டத்துக்கு இந்த காளான் பண்ணையில் ஒரு ஃபார்மிங்கை கொண்டு போகணும். ஸோ இந்த கூரை செட்லேயே பண்ணி அது நிறையா வந்து ரியூவ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த முயற்சி. ஸோ கண்டிப்பாக ட்ரையல் பார்த்துட்டு ஃபுல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி செட்டு ரெடி ஆனாலும் செட்டு வீடியோ ஃபுல்லாக நான் போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.